100க்கு 150% நீங்கள் தேவன் மேல விசுவாசம் வைக்கும்படியாக தான் உங்களை விசுவாசின்னு கர்த்தர் சபையில வச்சிருக்கிறார். ஆமென். எல்லாத்துக்குங்க ஸ்தோத்திரம். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துல நடத்தினது எதுக்குங்க? வேற எங்கேயும் அவங்க மைண்ட் செட்டே போகக்கூடாது. வேற எங்கேயும் மைண்ட் செட்டு போகக்கூடாது. போனாலும் கிடைக்காது. ஒரு 4-5 நாள் பிரயாணம் பண்ணி போறாங்க. தண்ணி தாகம். ஆமே கவனிங்க. அங்க பார்த்தா மாறான்னு ஒரு ஆறு ஓடிங்குது. ஆண்டவரை சார்ந்து கொள்ள விரும்பாதவர்கள் தண்ணி தாகத்துல ஓடி, எல்லாத்துக்கும் நான் ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, எதுக்கு வந்தாலும் என்னதான் கேட்கணும் நீ. ஆமே நீயா செஞ்சினா உனக்கு வேலைக்கு ஆகாது. என்ன சார்ந்துக்க பழகுன்னு தான் 40 வருஷம் நடத்துறாரு. எல்லாவற்றையும் என்ன சார்ந்து கொள்ளு, எல்லாவற்றையும் தர என்னால முடியும். ஆமே இதுதான் பயிற்சி, ட்ரைனிங். இப்ப தண்ணியை பார்த்த உடனே ஆண்டவரை கேட்கல, ஆண்டவர் ஆண்ட போல, மோசை ஆண்ட கேட்கல, எல்லாம் இஷ்டத்துக்கு ஓடி என்ன பண்றான்? தண்ணி தாகத்துல, உனக்கு தாகம் எப்ப ஏற்பட்ட தாகமா இருந்தா கூட ஆமே ஆண்டுடைய சமூகத்துல என்ன பண்ண முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு தண்ணி வேணும். ஒருவேளை தண்ணியை நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த தண்ணியை குடிக்கலாமா வேணாவா, எல்லாத்தையும் அவராண்ட கேட்காம செய்யக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்க ஓடி போய் துருன்னு அள்ளி வாயில வச்சா அது கசக்குது. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கும் பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பயங்கர டென்ஷன், எல்லாம் கல் எடுத்து நான் மோசம் மேல அடிக்கிறதுக்கு. ஆமே ஒழுங்கா நாங்க எகிப்துல இருந்திருப்போம். ஆமே நல்ல தண்ணி குடிச்சிக்கின்னு நல்லா சாப்பிட்டு இருந்தோம். நீ அங்கிருந்து எங்களை கூட்டின்னு வந்து, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கசப்பான தண்ணி எங்களுக்கு கொடுத்தது என்னன்னு சொல்லி மோசே கல் எடுத்துக்கினாங்க. அப்ப ஆண்டவர் மோசே ஓடி ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படிக்கிறார். ஆமே இந்த ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை நான் புரிய வைக்க விரும்புறேன். ஓய் புரிய வைக்க விரும்புறேன். என்ன காரியம்? எல்லாத்துக்கும் நீ என்ன பண்ணும்? என்னை சார்ந்து கொள்ளணும். எல்லாத்துக்கும் என்னை சார்ந்து கொள்ளணுன்றதை நீ புரிஞ்சுக்க கத்துக்கிற வரல உன்னை விட மாட்டான். அது 40 வருஷம் ஆகட்டும், 4 வருஷம் ஆகட்டும், அது 50 வருஷம் ஆகட்டும். ஆமே என்னை சார்ந்து கொள்ள நீ புரிந்து கொள்ளும் வரை உன்னை நான் விடவே மாட்டேன். அதனால இப்ப இவங்களுக்கு இந்த தண்ணியை கசப்பாக்குறதே நான் தான். எல்லாத்தையும் மாத்துறவர் அவரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த தண்ணி கசப்பாவும் ஜனங்க தாங்களே செய்வாங்க. அந்த தண்ணியை மாத்துறதுக்கு வேற எங்கேயும் இல்லை, தண்ணிக்கு பக்கத்திலே ஒரு மரம் முன்னாடி ரெடி பண்ணி நட்டு வளர்த்து வச்சுக்கிறாரு. இதெல்லாம் நடக்கணும் தெரியாதா? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால போய் இந்த மரத்தை வெட்டி போடுன்றாரு. பக்கத்திலே மரங்குது, மரத்தை ஒரு கிளையை வெட்டி போடுறான், தண்ணி மாறிடுச்சு. ஏன் அந்த தண்ணியை கசப்பாக்குனாரு? உன் இஷ்டத்துக்கு நீ செய்ய. ஒரு விசுவாசினா இதுதான் குவாலிபிகேஷன். உன் இஷ்டத்துக்கு எதையும் செய்யவே கூடாது. அவராண்ட கேட்காம, அவரை சார்ந்து கொள்ளாம. புரியுதா மேரியம்மா?